நண்பர்கள் எல்லோருக்குமே வணக்கம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அட்சய திருதியைக்கு ஒரு பதிவு போடுங்க அப்படின்னு. அதுக்கு தான் அந்த பதிவு. அட்சய திருதியன்னா என்னென்னு பார்ப்போம். எல்லாத்துக்குமே மாதம் வரும். அட்சய திருதியங்கிறது மாதம் வர்றது தான். அதாவது அமாவாசை முடிஞ்சு 3வது நாள் இதுதான் அட்சய திருதியை. பிரதமை, திவிதியை, திருதியை. இந்த திருதியை தான் அட்சய திருதியன்னு சொல்கிறது, வலதுபறை திருதியை. இது சித்திரை மாதம் வர்றதுக்கு ஏன் சிறப்பு அப்படின்னா, சித்திரை மாதம் தான் மகாலட்சுமி தாயார் அவதாரம் பண்ணது, திருவவதாரம் பண்ணது பார்க்கடலிருந்து. அது மட்டும் இல்லாமல் தானியலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி இவங்கெல்லாம் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த அட்சய திருதியில் தான் திருவவதாரம் பண்ணாங்க. அதனால தான் இந்த நாளுக்கு ரொம்ப சிறப்பு. குபேர பகவான் சங்கநிதியும் பதுமநிதியும் பெற்ற நாள் இது. காசியில் பரமேஸ்வரனார் பிசாடனாக இருக்கும்போது அன்னபூர்ணி அம்மா அமுது படைச்சு அவருடைய அந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கினது. அது அந்த நாள் இதுதான். நம்ம பகவான் விஷ்ணு பகவான் இருக்கார் இல்லையா, அவர் எடுத்த 6வது அவதாரம் பரசுராமர் அவதாரம், அதுதான் இந்த நாள் தான். இதில் பார்க்கடலில் மகாலட்சுமி தாயார் தோன்றி பகவான் விஷ்ணு பகவானுடைய இருதயத்தில் அமர்ந்த நாளும் இதே நாள் தான். பாண்டவர்கள், வரலாறு படைத்த பாண்டவர்களின் பத்னியாகிய திரௌபதி அம்மா சூரிய தேவரை குறித்து தியானித்து அட்சய பாத்திரம் பெற்ற நாள் இதுதான். மகாபாரதம் எழுதினார் இல்லையா விநாயகப் பெருமான், நம்ம பிள்ளையார் தான் மகாபாரதம் எழுதினார். அந்த மகாபாரதத்தை வேதவியாசர் பாடுறாரு, விநாயகப் பெருமான் எழுதுறாரு. அந்த நாளும் இதே அட்சய திருதியை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பகீரதன், அதாவது நம்ம ஸ்ரீராமர் இருக்கார் இல்லையா, பிரபு ஸ்ரீராமர் அயோத்தியா, அவருடைய முன்னோர்களான ஒருவர் பகீரதன். பகீரத பிரயத்தம்னு சொல்லுவோம்ல, முயற்சி விடாமல் முயற்சி பண்ணி கங்கா நதியை சொர்க்கத்திலேருந்து கொண்டு வந்தது பகீரதன் தான். இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம சுருக்கமாக பார்த்துருவோம். இதிலேருந்து நம்ம பார்க்குறோம்னா, இந்த தமிழ் வருட 60 வருடம் இருக்கு இல்லையா, அது பிரபவரில் தொடங்கி அட்சயத்தில் முடியும். இதுவும் இந்த அட்சயம். அதனால் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, மே மாதம் 10ஆம் தேதி சித்திரை 27 4:17 காலையில், மே 10 சித்திரை 27 4:17 காலையில் ஆரம்பித்து மறுநாள் 2:50 வரைக்கும் இருக்குது இந்த திதி. அப்புறம் நமக்கு வெள்ளிக்கிழமை முழுமையாகவே இருக்குது. நமக்கு காலையிலேருந்து இரவு பூராமே இருக்குது. வெள்ளிக்கிழமையாக வர்றது ரொம்ப விசேஷமானது. இந்த அட்சய திருதியை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். என்ன செய்யலாம் அட்சய திருதி அன்னைக்கு அப்படின்னு கேட்டிருங்க. அட்சய திருதினா என்ன? நம்ம எதை கொடுக்குறோமோ அது நமக்கு திரும்ப கிடைக்கும், திரும்ப பல மடங்கு கிடைக்கும். இந்த பிரபஞ்சம் நம்ம என்னத்தை கொடுக்குறோமோ அதை விட இன்னொரு மடங்கு கூட தான் கொடுக்கும். நம்ம ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அந்த பிரபஞ்சம் திருப்பி நம்ம கொடுக்கும். எதையுமே நம்ம எதிர்பார்த்துருந்தோம்னா வராது. அதான் பூர்வ புண்ணியம், அந்த புண்ணிய பலம் பண்ணால் தான். இப்போ இந்த புண்ணியம் தேடுறதுக்கு இந்த அட்சய திருதியை முக்கியமான நாள். மாதம் வரக்கூடிய திருதியும் சிறப்பு. இந்த சித்திரை மாதம் சூரியன் உச்சத்தில் இருக்கார் இல்லையா மேசராசியில், அப்போ வர்றது இன்னும் சிறப்பு. அதனால தான் இந்த அட்சய திருதி அன்னையை கொண்டாடுவாங்க. இதில் இந்த ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, தங்கம் வாங்கினா சேரும்னு சொல்லி. தங்கம் வாங்கிறது இந்த நாள் கிடையாது. அது திரிகர புஷ்கர யோகம்னு சொல்லி ஒரு யோகம் இருக்குது, புஷ்கர யோகம்னு சொல்லி. அந்த நேரத்தில் அது எந்த திதி, அந்த 4 நட்சத்திரம் கிழமைன்னு இருக்குது. அது ஒன்றா கூடி வர்ற நாளில் குரு உரையிலையோ சுக்கிர உரையிலையோ இந்த பூராட நட்சத்திரத்திலையோ பரணி நட்சத்திரத்திலையோ இல்லை பூர நட்சத்திரத்திலையோ இந்த மாதிரி நட்சத்திரங்களை பார்த்து தங்கம் எடுக்கிறது அந்த நாள் தான் சிறப்பு. இது தங்கம் வாங்குறதுக்கு இல்லை, இதை தானம் பண்ணுறதுக்கு தான் இது. ஏன்னா குசேலர் இருக்கார் இல்லையா, நம்ம பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய நண்பர், அவர் தான் சுதாமா அவர் பேர். அவர் அவள் கொடுப்பார் யாருக்கு? ஸ்ரீகிருஷ்ணருக்கு. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும். அதே போல் நம்ம என்ன கொடுக்குறோமோ அது பன்மடங்கு திரும்பி வர்றது அந்த அட்சய திருதியை. அதாவது சயம் என்றால் தேய்வது, அட்சயம் என்றால் வளர்ந்து கொண்டே இருப்பது. இந்த திதிக்கு அர்த்தம் இதுதான். சமஸ்கிருதத்தில் சயம் அப்படின்னா தேய்வது, அட்சயம்னா வளர்வது. இதுதான். இப்போ இந்த அட்சய திருதியெல்லாம் நம்ம தான தர்மங்கள். இப்போ 1 ரூபா தானம் பண்ணோம்னா 1 கோடி ரூபாய்க்கு சமம். அதான் இந்த திதியில் ஒரு விசேஷமானது. என்னென்ன தானம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பால் வாங்கி கொடுக்கலாம். அது அந்த பிறகு கல் உப்பு வாங்கலாம். தங்கம் தானம் பண்ணலாம். வாங்கி வச்சுக்கிற நாள் கிடையாது இது. இந்த அட்சய திருதியை வாங்கி வச்சுக்கொள்கிற நாள் கிடையாது. வாங்கி நம்மகிட்ட எதுவுமே வச்சுக்கிறக்கூடாது, தானம் பண்ணிடணும். அதுதான் இந்த நாள். இன்றைக்கி மக்கள் அறியாத்தனத்தால் தங்க கடையில் போய் லைனில் நிற்கிறாங்க.
நின்று தங்கம் வாங்குறாங்க, கடன் வாங்கி தங்கம் வாங்குறாங்க. எவ்வளவு மூட நம்பிக்கை பாருங்களா. ஒரு நண்பர் சொன்னார், நான் துபாயில் அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கினேன், அதை வந்து நான் பேங்கில் அடவு வச்சு 2 வருஷம் ஆச்சு திருப்ப முடியலை அப்படின்னாரு. இதுதான் கதி. அதனால் எதை வாங்குகிறோமோ அதை தானமாக கொடுத்துடணும். அதே அந்த அட்சய திருதியை, அட்சய திருதிங்கிறது இதுதான். என்ன வாங்குகிறோமோ வாங்கி தானமாக கொடுக்கறது, தர்மம் பண்ணுறது, இதுதான் அட்சய திருதியை. இதுக்கு அர்த்தமே இதுதான். நம்ம அட்சய திருதி அன்னைக்கு ஏதாவது வாங்கி வச்சோம்னா, வெள்ளி வாங்குகிறோம், தங்கம் வாங்குகிறோம், அது வந்து பல மடங்கு பெருகும்னு சொன்னால் அது மாதிரி ஒரு மூட நம்பிக்கை எதுவுமே கிடையாது. இந்த அட்சய திருதிக்கு இதுதான் அர்த்தம். மகாலட்சுமி தாயாரை குறித்து வெள்ளிக்கிழமையாக வர்றது இந்த சிறப்பு. மகாலட்சுமி தாயாரை கொடுத்து காலையில் எழுந்திரிச்சு காலைல 6 to 7 சுக்கர ஓரை, மத்தியானம் 1 to 2 சுக்கர ஓரை, இரவு 8 to 9 சுக்கர ஓரை. இந்த வெள்ளிக்கிழமையில் காலையில் 6 to 7 மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான பால் பாயாசமும் கல்கண்டு சாதம் பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். பக்கத்து வீட்டு குழந்தைகளை கூட்டியாந்து கொடுக்கலாம். யாசகம் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம். மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும். பால் தானம் பண்ணுறது, கல்லுப்பு வாங்கி அன்னதான சத்திரத்தை கொடுக்கறது, அதன் பிறகு செருப்பு தானம் பண்ணுறது, குடை தானம் பண்ணுறது, அன்னதானம் பண்ணுறது, பூக்கள் தானம் பண்ணுறது, அதெல்லாம் இறைவனுடைய கோயிலுக்கு வந்து நம்ம பூக்கள் தானம் பண்ணுறது, எண்ணெய் எல்லாருக்கும் தெரியும், தீபத்துக்கு தீபதானம் பண்ணுறது. அதாவது எண்ணெய்ன்னு சொன்னாவே எல்லாத்தையும் கடலை எண்ணெயும் இந்த அடர்த்தி அதிகமாக உள்ள எண்ணெய்கள் இருக்குது இல்லையா, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய்ன்னு, இந்த எண்ணெய் பூராமே சனீஸ்வரனுக்குரிய ஆதிக்கம். இந்த பெட்ரோல் டீசல் தான் வந்து ஸ்ரீ ராகு பகவானுக்கு. இது வந்து இந்த எண்ணெய் தீபம் ஏற்றுறது எண்ணெய் தீபம், அதாவது ஒரு கோவிலுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுக்குறோம்னு வைங்களேன், அந்த கோயில் வெளிச்சத்துக்காக, அந்த கோயில் தீப எரியறதுக்காக, அதுக்காக தான் இது மிகப்பெரிய ஒரு தீபதானங்கிறது மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கொடுக்கும். அதை சனீஸ்வரனுடைய கர்மாவும் அதில் வந்துடும். இதை போல் குடை தானம் பண்ணுறது, பசுக்களுக்கு பசும்பொல் கொடுக்கறது, அகத்திக்கீரை கொடுக்கறது, இந்த மாதிரி என்னெல்லாம் முடியுமோ அவங்க இந்த மாதிரி தானங்களை செய்யும்போது இந்த அட்சய திருதியை வந்து அவங்களுக்கு புண்ணிய பலத்தை பெருக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்போவுமே மாதம் வரக்கூடிய இந்த திருதியை வந்து முக்கியமானது. அதுலேயும் இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த அட்சய திருதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நாளில் நீங்கள் என்ன தானம் பண்ணுறீங்களோ, என்ன தர்மம் பண்ணுறீங்களோ, அது உங்களுக்கு பன்மடங்கு பெருகி இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி, இந்த ஜென்மத்திலும் சரி அடுத்த ஜென்மத்திலும் சரி உங்களுக்கு நல்ல நன்மை கொண்டு வரும். நல்ல உயர்வான இடத்துக்கு தூக்கி கொண்டு வச்சிடும். இதுக்கு உதாரணம் சொன்னால் வஸ்திர தானம் பண்ணுறோம்னு வைங்க. இப்போ வந்து வஸ்திர தானம், ரொம்ப ஒரு ஏழையாக ஒருத்தர் இருக்காங்க, ஒரு ஏழை பெண்ணாக இருக்காங்க, அவங்க திருமணத்துக்கு வஸ்திர தானம் பண்ணுறீங்க, புடவை எடுத்து கொடுக்குறீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நாள் எடுத்து கொடுக்கும்போது அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு ஒரு ஜவுளி கடைக்கே ஓனர் ஆகிக்கிறோம், டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ஆகிருக்கும். இந்த மாதிரி தான் வந்து இந்த ஜென்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நகைக்கடைக்கு ஓனராக இருப்பார் ஒருத்தர். 500 கோடி 1000 கோடிக்கு முதலீடு போட்டு வியாபாரம் பண்ணுவார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குருதேவர் என்னும் சொல்லக்கூடிய பொன்னவன் அவர் என்ன செய்வார்னா மிக பலமாக இருப்பார். அப்பேற்பட்டவங்களுக்கு தான் இந்த தனாதிபதி, லாபாதிபதி, அதன் பிறகு பொன்னவன் என்று சொல்லக்கூடிய அந்த குருதேவர், தனநிலைக்காரகன் சுக்கிரன், தனக்காரகன் குரு, இந்த மாதிரி பிரம்மாண்டப்படுத்துவாங்க. இவங்கெல்லாம் வந்து இந்த ஜென்மத்தில் நாமளே இதுதான் இறைவன் வகுத்திருக்காரு, உன்னுடைய புண்ணியத்தை நீயே தேடிக்கொள் அப்படின்னு. அதனால் இந்த ஜென்மத்தில் நம்ம எவ்வளோ புண்ணியம் தேடுறோமோ அது இந்த ஜென்மத்திலேயே கிடைக்கும். நமக்கு பொங்கு சனியிலே கிடைக்கும், சனீஸ்வரன் கொடுப்பார். அதன் பிறகு மறு ஜென்மத்திலையும் கிடைக்கும், நமக்கு சொர்க்கத்திலே இடம் கிடைக்கும். அதனால் இந்த ஜென்மத்தில் நம்ம எவ்வளவு புண்ணியம் பண்ணணுமோ பண்ணிக்கிறோங்க. அது இந்த நாளை விட்டுறாதீங்க. இந்த அட்சய திருதிங்கிறது கொடுக்கக்கூடிய நாள், நாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற நாள். அது மற்ற உயிர்களுக்கு எதுவாக இருக்கலாம். இப்போ சாதாரண எறும்பு கூட நீங்கள் ஒரு நாட்டு சக்கரை வாங்கி போடுங்க, அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த கடன் இருக்கவங்கலாம் பாருங்களேன், ஒன்றுமே இல்லை, அந்த அட்சய திருதி அன்னைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு நாட்டு சக்கரை வாங்கி ஒரு இலையில வச்சு விநாயகர் பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த சர்க்கரையை அந்த அரச மரத்து விநாயகர் பெருமானுடைய சன்னதிக்கு முன்னாடி எறும்புகளுக்கு வச்சு பாருங்கள், உங்களுடைய கடன்களும் தீரும், வர வேண்டிய பணமும் வரும். இது ஒரு சாதாரண ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இது வந்து. ஆனால் நம்ம தங்கத்தை வாங்கி வைக்கிறோம், வெள்ளியை வாங்கி வைக்கிறோம்னு சொல்லி யாருமே இந்த தப்பை செய்யாதீங்க. இது வைத்து கொள்ளக்கூடிய நாள் இல்லை, கொடுக்கக்கூடிய நாள். மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா தான தர்மம் பண்ணுறது தான். அதனால தான் இந்த மகாலட்சுமி தாயார் மாதா ருக்மணியாக இருக்கும்போது கேட்கும் பிரபு ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட, இந்த மக்களுக்கு கருணையே கிடையாதா, இவ்வளவு செல்வங்களை வச்சுட்டு இல்லாதவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வேதனைப்படும். இதே போல தான் கனகாதார சோத்திரம், அது இந்த நாள் தான் நிறைய இருக்குது. கனகாதார சோத்திரம் வந்துச்சு இல்லையா, ஆதிசங்கரர் வந்து கேரளா பக்கம் போகிறாரு, சேரநாட்டு பக்கம்
ஒரு வீட்டில் பிச்சை எடுக்க போகிறாரு. ஒரு அம்மா கேட்குறாரு, அம்மா பிச்சான் தேகி பவதி பிச்சான் தேகின்றாரு. அந்த அம்மா வந்து வீட்டில் ஒன்றுமே இல்லை, ரொம்ப வறுமை. அவருடைய கணவர் வந்து வெளியில் போயிட்டார் சம்பாதிக்கிறதுக்கு, பொருள் தேடுறதுக்கு. அப்போது இந்த அம்மா ஒரே ஒரு நெல்லிக்காய் வத்தல் இருக்குது, நெல்லிக்காய் வத்தல் எடுத்து அந்த திருவோட்டில் போடுறாங்க. ஆதிசங்கரர் யாருன்னு கேட்டால் ஈஸ்வரனுடைய அவதாரம். அப்போது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது. இந்த பெண் இவ்வளோ வறுமையாக இருக்காளேன்னு சொல்லி மகாலட்சுமி தாயாரை நோக்கி கனகாதார ஸ்தோத்திரம் படிக்கிறாரு. அப்போ அம்மா வந்துடுது. மகாலட்சுமி தாயார் வந்து, என்ன சங்கரா, என்னை எதுக்காக அழைச்சேன்னு. அம்மா, இந்த பொண்ணு இந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வறுமையில், ஏன் அப்படி கஷ்டப்படுத்துகிற? நீ தானே செல்வத்துக்கு அதிபதி, நீ தான் செல்வத்துக்கு அதிபதி, அஷ்டலட்சுமிக்கு நீ தான் தலைவி, இந்த இந்த பொண்ணை ஏன் அவளை கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சங்கரா, பூர்வ ஜென்மத்தில் இந்த பெண்ணும் சரி இவருடைய குடும்பத்தாரும் சரி நிறைய செல்வங்கள் வச்சுருந்தாங்க போன ஜென்மத்தில். அதை இவங்களே வச்சுக்கிட்டாங்க, யாருக்குமே எந்த ஒரு உதவியும் செய்யலை. அதனால தான் இந்த ஜென்மத்தில் இவங்க இவ்வளோ வறுமையில் வாடுறாங்க. இது அவரவர் கர்ம வினைப்படி இது நடக்கும் அப்படின்னு. சரிதாயே, இந்த ஜென்மத்தில் இது வரைக்கும் இவங்க பட்ட கஷ்டங்கள் போதும், இனிமேலாவது அனுக்கிரகம் புரிய உன்னுடைய கருணையை காட்டு அப்படின்னுவார். அதன் பிறகு தான் வந்து அந்த கனாதார சோத்திரத்தை சொல்லி முடித்தோடனே தங்க நெல்லிக்காய் கொட்டுமா, தங்க நெல்லிக்காய் மூட்டையாக கொட்டுமா. அதனால தான் எதை அந்த அம்மா வந்து ஒரே ஒரு நெல்லிக்கனி, அது நெல்லிக்காய் வத்தலை கொடுத்ததுனால தான் நெல்லிக்காய் மலையே பொழிஞ்சு, தங்க நெல்லிக்காய் மலையே பொழிஞ்சு. அதே போல் குசேலர் ஸ்ரீகிருஷ்ணருக்கு அவ்வளோ கொடுத்ததுனால தான் அவருக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடச்சிச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது தங்கம் எங்கேருந்து நமக்கு கொட்டும்? நம்ம தங்கத்தை வாங்கணும்னா நமக்கு பெருகும் சொல்லி யார் சொல்கிறது? இது எந்த புராணத்துலேயும் கிடையாது. பத்ம புராணத்துலேயும் இதை இந்த அட்சய திருதியை பற்றி இருக்குது, லக்ஷ்மி புராணத்துலேயும் இருக்குது, விஷ்ணு புராணத்தில் கூட இருக்குது. ஆனால் இந்த மாதிரி தங்கம் வாங்கினா நமக்கு வந்து அதிகமாக சேரும்னு சொல்லி எந்த புராண இதிகாசம் கிடையாது. இது கொடுக்க மட்டும்தான். மக்கள் இந்த ஆசை மோகம் இந்த லௌகீகத்தில் அதிகமாக மக்கள் விழுந்து இதை போல் செய்கிறாங்க. எதையுமே வாங்கி வைத்து கொள்வதற்காக இந்த அட்சய திருதியை இல்லை, கொடுப்பதற்காகத்தான் அட்சய திருதி. உங்களால் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம வந்து அட்சய திருதி அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கி வைக்கிறோம், வெள்ளி வாங்கி வைக்கிறோம், ஆபரணங்கள் வாங்கி வைக்கிறோம்னு வச்சுன்னா அது மாதிரி அதாவது அறியாத்தனம் எதுவுமே கிடையாது. அதனால் மக்கள் எல்லாருமே வந்து இந்த அட்சய திருதி அன்று முடிந்த அளவுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. எதுவுமே செய்ய வேணாமா, ஒரு கோதுமையை வாங்கிக்கிறங்க, 1/2 கிலோ வாங்கி பறவைகளுக்கு கொடுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி 10 ரூபாய்க்கு ஒரு நாட்டு சக்கரை வாங்கி விநாயகப் பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த நாட்டு சக்கரை எறும்புகளுக்கு வைங்க. பசுமாட்டுக்கு வந்து அகத்திக்கரை கொடுங்க. ஒரு ரோட்டில் ஒரு பிச்சைக்காரமாவோ பிச்சைக்காரோ படுத்திருக்காரு, அது அவங்க கர்மவினை, அவங்களுக்கு ஒரே ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுங்க. அவங்களுக்கு ஒரு செருப்பு தானம் பண்ணுங்க. இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். இந்த நாள் நம்ம செய்கிற தான தர்மங்கள் கோடிக்கணக்காக பெருகி நம்மளை வந்து நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்றது தான் நமக்கு யோகத்தை கொடுக்கும், ராஜ யோகத்தை கொடுக்கும். அதுவும் கஜகேசரி யோகத்தில் தான் இந்த அட்சய திருதியை வந்து ஆரம்பிக்குது. ரிஷபராசியில் குரு இருக்கார். குருவுக்கும் சந்திரனுக்கும் கேந்திர திரியோணங்களில் குரு இருந்தால் அது வந்து கஜகேசரி யோகம், குறிச்சந்திர யோகம் இருக்கிறதுனால நீங்கள் அந்த நேரத்தில் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்கிறது மிக சிறப்பு. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி தாயார். மகாலட்சுமி தாயார் தான் உகந்த நாள் வெள்ளிக்கிழமை தான். அது வளர்பறையாக வர்றது, அது அட்சய திருதியாக வர்றது ரொம்ப சிறப்பு. ஏழை பெண்களுக்கு, சுமங்கலி பெண்கள் மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க, குங்குமம் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள். அடுத்து வந்து சமையல் பண்ணி அன்னதானம் பண்ணுறது கஷ்டப்படுறவங்களுக்கு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கோதுமை தானம் பண்ணும்போது சூரிய தேவர் வந்து மகிழ்ந்துடுறாரு. அவருடைய நவதானியங்கள் வந்து சூரிய தேவருக்கு கோதுமை, சந்திரபவனுக்கு அரிசி. அவர் ரொம்ப மகிழ்கிறாரு அரிசியை தானம் பண்ணும்போது. ஏன்னா அரிசியில் தான் சந்திரபவன் வாசம் செய்வார். துவரம் பருப்புன்னு சொல்கிறோம்ல, துவரை, அது வந்து அதை சாம்பார் சாதமாக செஞ்சு கொடுக்கும்போது செவ்வாய் தேவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாசிப்பயிறு, அது புத பகவானுக்குரியது, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் பாசிப்பயிறு தானம் பண்ணுறது. அதே போல் கொண்டக்கடலை, அது வந்து குருதேவருக்கு. மொச்சை அவர் வந்து சுக்கிர பகவானுக்கு.
எள்ளு இது சனீஸ்வர பகவானுக்கு, உளுந்து இது ராகு பகவானுக்கு, கொள்ளு இது வந்து கேது பகவானுக்கு. இந்த நவதானியங்களையும் தானம் செய்யும்போது 9 கிரகங்களின் பீடைகளிலிருந்து ஒருவர் விடுபடுவார் அப்படின்றதான் கிரந்தங்கள் கூறுது. நவதானியங்களை ஒருத்தன் தானம் பண்ணால நவ கிரகங்களும் தன்னுடைய கர்ம வினையை பற்றி யோசிக்காமல் சரியான பாதையில் செல்ல ஆரம்பித்து விடும் தான். பூர்வ ஜென்மத்து கர்மா இருந்தாலும் நம்ம செய்கிற தான தர்மத்தின் மூலமாக நம்ம அந்த கெட்ட கர்மா, தீய கர்மா, முன்ஜென்ம கர்மா, பாவ கர்மா, நடப்பு கர்மா, சஞ்சித கர்மா, ஆகமிய கர்மா, இப்படிப்பட்ட இத்தனை கர்மாக்கள் இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ரொம்ப சுலபமாக வெளியே வந்துடலாம். தான தர்மத்தின் மூலமாகத்தான் அந்த கலியுகத்தில் ஒரு மனிதனால் கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். பக்தி யோகமும் ஞான யோகமும் அப்பாற்பட்டது, அதெல்லாம் அப்புறம்தான். அந்த கலியுகத்தில் முதல்ல கர்மயோகம். இதைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார் கீதையில். கர்மயோகத்தை முதல்ல செய் அர்ஜுனா, கர்மயோகத்தை செய், கர்மயோகியாக மாறிவிடு. அவருக்கு அப்பவே தெரியும் அவருக்கு அடுத்து கலியுகம் பிறக்க போகுது. இந்த கலியுகத்தில் என்ன செய்தால் மனிதன் கஷ்டங்களிலிருந்து நஷ்டங்களிலிருந்து வெளியே வர முடியும் அப்படின்றத ஏற்கனவே சொல்லிட்டார் கீதையில். 700 ஸ்லோகம் இருக்குது. கீதாச்சாரியான், கீதை என்னும் அமிர்தத்தை பறியவர்களுக்கு கஷ்டமே கிடையாது. அது ஸ்ரீகிருஷ்ணனுடைய வாக்கு. அதனால் நம்ம செய்கிற ஒவ்வொரு தானமும் இந்த வருஷம் 365 நாளில் இந்த ஒரு நாள் உங்களுக்கு தானம் செய்யக்கூடிய நாளாக அமையட்டும். எல்லாருக்குமே தானம் கிடைக்கட்டும், கஷ்டப்படுறவர்களுக்கு தானம் கிடைக்கட்டும். இவங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த தானங்களை நீங்கள் செஞ்சுருங்க. இதை விட்டால் எப்போவுமே நமக்கு கிடைக்காது இந்த சந்தர்ப்பம். திரும்ப ஒரு வருஷம் காத்திருக்கணும். அதனால் இன்றைக்கி சந்திர தரிசனம் பார்த்துருங்க. இன்றைக்கி திவிதியை இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இன்று இரவு வந்து சந்திர தரிசனம் பாருங்கள், நாளையும் பாருங்கள். நாளைக்கு ஏதாவது கோவிலுக்கு சென்று மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு, லட்சுமி நாராயணனை வழிபட்டு, மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டமம் படிங்க, மகாலட்சுமி தாயாருடைய கனகாதார சோத்திரம் படிங்க. ஆதிசங்கரர் நமக்காக அருளியது படிச்சுட்டு பால் பாயசம் பண்ணி கல்கண்டு சாதம் பண்ணி மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதை பக்கத்தில் உள்ள குழந்தைகள் கொடுங்க. ரொம்ப சிறப்பு. சந்தானம் இல்லாத, அதாவது குழந்தைகள் இல்லாத பெண்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும். செல்வங்கள் இல்லாதவர்களுக்கு செல்வம் கிடைக்கும். எதையாவது நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறோம், நமக்கு திரும்ப பல மடங்கு திரும்பி வரும். அப்பேற்பட்ட நாள் தான் இந்த அட்சய திருதியை. இப்பேற்பட்ட நாளை தவற விடாமல் எல்லாருமே வந்து தான தர்மங்கள் பண்ணுங்கள். என்ன முடியுமோ அதை செய்யுங்க. சுக்கராச்சாரியார் சொல்கிறார்ல, சம்பாதிக்கும் பணத்தில் வந்து 3 பங்கா போடு. ஒன்று மனைவிக்கும், அவனுடைய பிள்ளைகளுக்கும், உனக்கு உன்னுடைய போகத்துக்கு 1 மடங்கு, இன்னொரு மடங்கு வந்து தான தர்மத்துக்குன்னு சொல்கிறாரு. அதனால தான் நம்ம சம்பாதிக்கிற பணத்தில் ஓரளவுக்காவது ஒதுக்கி தானம் தர்மத்துக்கு கொடுக்கணும். தானம் அப்படின்னா எதையாவது எதிர்பார்த்து செய்கிறது. என் பிள்ளை நல்லா படிக்கணும், என்னுடைய கணவருக்கு குணமாகணும் உடம்பு அப்படின்னு சொல்லி இருக்காங்களே, இதுதான் தானம். இதில் வந்து பலன் பெருசாக கிடைக்காது. தர்மம், எனக்கு எதுவுமே வேண்டாம், என்னை நல்லா வச்சுருக்காரு கடவுள், கை கால் சுகத்தோட, கண் பார்வையோட, எதையும் ஆலோசிக்கக்கூடிய புத்தியோடு என்னை வச்சுருக்காரு. அதனால் என்னால் முடிஞ்சதை நான் தான தர்மம் பண்ணுறேன். இந்த இறைவன் வந்து மகிழ்ச்சி உரட்டும், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் பல மடங்கு கிடைக்கும். வலது கையால் கொடுப்பதை இடது கையால் சற்று தாமதமாக பெற்றுக்கொள்கிறாய். யார் சொல்கிறது? திருவண்ணாமலையில் ஜோதியை ஐக்கியமானார் அண்ணாமலையார்ட்ட ரமண மகரிஷி, அவர் தான் சொல்கிறாரு. வலது கையால் கொடுப்பதை சற்று தாமதமாக இடது கையால் வட்டியோடு பெற்றுக்கொள்கிறாய் அப்படின்னார். அப்போ நம்ம கொடுக்கறது நமக்கு நம்மளை ஏமாற்றவே ஏமாற்றாது, திரும்ப வந்தே தீரும். அதுவும் இந்த அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் கொடுக்கும்போது பல மடங்காக திரும்பி வரும் அப்படின்றது தான் இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான மகாலட்சுமி அஷ்டம். முக்கியமானது மகாலட்சுமி காயத்ரி, மகாலட்சுமி அந்த கனகாதார சோத்திரம் ஆதிசங்கரர் நமக்காக அருளியது. அதன் பிறகு இந்த ரிக்வேதத்தில் வந்து ஒரு மந்திரம் இருக்குது, பலன் வந்து சட்டுன்னு கிடைக்கும்னு சொல்கிறார் பரத்வாஜ ரிஷி. ரிக்கு வேதம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் அந்த வேதத்தை எடுத்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அந்த வேதத்தில் ஒரு மந்திரம் இருக்குது, மகாலட்சுமி தாயாருடைய மந்திரம், சட்டுன்னு கிடைக்கக்கூடிய பலன் வந்து இது வந்து ஓம் அசிய அராய்கானே இது திசர ரிஷானம் சிரிம்பட பரத்வாச ரிஷி விஸ்வே தேவா தேவதா சந்த அலக்ஷ்மி நாசனார்த்தே ஸ்ரீ லக்ஷ்மி அபரிமித தனற்றாற்றந்தே லக்ஷ்மி கடாச சித்தியர்த்தே சேசவே விநியோக. இதுதான் அந்த மந்திரம்.
இந்த வேத மந்திரம், ரிக்வேத மந்திரத்தில் உள்ள மகாலட்சுமி தாயார் மந்திரத்தை படித்து எல்லாருமே வந்து பயன்பெறணும். இந்த அட்சய திருதி அன்று எல்லாருமே தானம் கொடுங்க, தர்மம் பண்ணுங்க. எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய அந்த தர்மங்கள் அது கிடைக்கட்டும், தானங்களும் கிடைக்கட்டும். எல்லா மக்களும் எந்த குறையும் இல்லாமல் வாழணும்னு சொல்லி என்னுடைய பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த அட்சய திருதி அன்று சந்திர தரிசனம் பாருங்கள். சதுர்த்தி அன்னைக்கு பார்க்க வேணாம், சந்திர தரிசனம் பாருங்கள். சந்திர தரிசனம் பார்க்குறது ரொம்ப சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, பரமசிவனாரை தரிசனம் பண்ணுறது அர்த்தம். 1000 பிறையை காணணும்னு சொன்னால் 1000 பிறையை பார்த்தவங்க கைலாசம் போவாங்களாம். அதுக்கு 90 வயசை கடக்கணும். 90 வயதை கடந்தால் தான் நம்ம 1000 பிறையை பார்க்க முடியும். 90 பேரை கடந்து அந்த 1000 பிறையை பார்த்தவங்க கைலாச பதவி அடைவார்கள் அப்படின்னு சிவபுராணம் சொல்லுது. அந்த சிவபார்வதியின் அனுக்கிரகம் கிடைக்கணும்னு சொல்லி இந்த அட்சய திருதியில் லட்சுமி நாராயணனையும் வணங்கி எல்லாரும் எல்லா வளம் வரணும்னு சொல்லி என்னுடைய பதிவை முடிச்சுக்கிறேன். மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டகத்தை எல்லாருமே பாராயணம் பண்ணிடுங்க. அந்த ஒரு நாளாவது அந்த சுக்கர ஓரையில் காலையில் 6 to 7 சுக்கர பகவானுடைய ஓலை மிக நல்ல ஓரை. இது வந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை அந்த வளர்பிறை திருதியில் வர்றது, அட்சய திருதியில் வர்றது மிக மிக சிறப்பு. அந்த சுக்கர ஓரையில் 6 to 7 இந்த மகாலட்சுமி தாயாருடைய அஷ்டகம் படிக்கிறது, மகாலட்சுமி தாயாருடைய காயத்ரி மந்திரம் படிக்கிறது, மகாலட்சுமி தாயாருக்கு நம்ம அர்க்கியம் பண்ணுறது, அதாவது நம்ம நைவேத்தியம் பண்ணுறது, அந்த நேரத்தில் தான தர்மங்கள் பண்ணுறது அடுத்த ஜென்மத்தில் நமக்கு பன்மடங்கு பெருகி மறு ஜென்மத்தில் நம்மளை நல்ல விதமாக வச்சுருக்கோம் அப்படின்றது தான் இதனுடைய தாத்பரியம். இந்த அட்சய திருதியில் எல்லாரும் எல்லா வளமும் பெறணும்னு சொல்லி என்னுடைய பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி.